கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதிகளில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயபிரபாகரனிடம் கேட்கலாம். விஜயபிரபாகரன், தற்போது போக்குவரத்தின் நிலை எப்படி இருக்குது? அங்கு சாலைகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா? கண்டிப்பாக. அதாவது பெங்கால் புயல் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் நேற்று மதியம் வரை கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கனமழையானது 50 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவானது. இதன் காரணமாக ஊத்தங்கரையிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலை தேசிய நெடுஞ்சாலையில் அருகே இருக்கக்கூடிய அந்த ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீரானது ஊத்தங்கரை முதல் திருப்பத்தூர் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்தது. இதன் காரணமாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 12 வாகனங்கள், டிராவல்ஸ் வாகனங்கள் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது. அங்கு சாலையும் பழுதானது. இதன் காரணமாக அந்த சாலையும் பழுதானது. இதனால் நேற்று முற்றிலுமாக ஊத்தங்கரையிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலை, ஊத்தங்கரையிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலை, ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய சாலை, அனைத்து சாலைகளும் முடங்கியது. போக்குவரத்து இன்றி ஸ்தம்பித்து நின்றது. இந்நிலையில் நேற்று இரவு வரை இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்பு படையினருக்கு சார்பில் அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மீட்கப்பட்டன. மேலும் அந்த ஏரியிலிருந்து உபரி நீரானது வெளியேறுவது குறைந்தது. நேற்று இரவு முதல் மழையும் இல்லாத காரணத்தினால் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறுவது குறைந்து சாலைகளில் அந்த நீர் வராமல் இருந்தது. இதன் காரணமாக இன்று காலை முதல் ஊத்தங்கரையிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலையானது முற்றிலுமாக சீரானது. போக்குவரத்தும் இன்று காலை முதல் போக்குவரத்து நடந்து வருகிறது. குறிப்பாக ஊத்தங்கரையிலிருந்து திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலை, ஊத்தங்கரையிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலை, ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய சாலை ஆகிய 3 சாலைகளும் வெள்ள நீர் வழிந்து சாலைகள் சீரமைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.